சிஸ்டமா பற்பசையை பயன்படுத்தி பல் ஈறுகளுக்கு வலுவூட்டுங்கள். மலேசியர்களில் கிட்டத்தட்ட 94.5 விழுக்காட்டினருக்கு பலமான ஈறுகள் கிடையாது. ஜப்பானிய ஈறுகள் நலன் நிபுணர்கள் சிஸ்டமா என்ற புது வகை பற்பசையை அறிமுகம் செய்திருக்கின்றனர். In fact, I'm not gonna lie. Okay, sometimes bila I kumpul gigi, sometimes bila I macam apa speed tu, ada macam merah-merah tu. It's quite worrying also. Into our topic today. Okay, let's start. Let's kickstart our session with some games. Boleh? Okay. What we're gonna play is we're gonna play Would You Rather. Okay, I'm gonna give you two options. So, would you rather to go home with Dr. Kayla or pergi pavilion dengan I? Okay, no, that's not the question, okay? So, would you rather, I'm going to ask, not each one of you, maybe, doktor macam takut je? Okay. Okay lah, first doktor. Would you rather give up brushing teeth for a week or give up coffee for a year? Dr. Faizal. Are you a coffee drinker first, nak tanya? Yeah. So, would you rather give up your coffee for a year ataupun tak gosok gigi seminggu? A really tough question. Right? Coffee or brushing teeth Yeah. For a week. A year versus a week. A week. Just a week. Kalau tanya saya macam kalau tanya saya lah. Kalau tanya saya if I don't brush my teeth not okay, I okay je. Cuma Dr. Kayla akan pingsan lah sebab hi doctor kan. But I still need my caffeine fix. How so doctor, macam mana? Basically, I will go for the first one lah. இதனை பயன்படுத்துவதன் மூலம் ஈறுகளின் வலி தவிர்க்கப்படும். அதே சமயம் ஈறுகள் நலத்திற்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் இருக்கும் என்று இந்த பற்பசையை இன்று கோலாலம்பூரில் அறிமுகம் செய்த மலேசிய சுகாதார அமைச்சு பற்கள் சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர்மி பின்தி ஓஸ்மான் கூறினார். மலேசியாவில் பல் ஈறு சம்பந்தப்பட்ட நோய்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. இதனால் வாய் துர்நாற்றத்தை போக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மலேசியாவை பொறுத்தவரை 35 முதல் 40 வயதிற்குட்பட்ட 94.5 விழுக்காட்டு மக்கள் ஆரோக்கியமற்ற ஈரை கொண்டிருக்கின்றனர். வயதானவர்களில் 96 விழுக்காட்டினர் மோசமான மேலும் சவால் மிக்க பல் ஈறு நோயை கொண்டிருக்கின்றனர் என்று டாக்டர் நூர்மி குறிப்பிட்டார். பல் ஈறு நோயானது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. மலேசியர்களில் பெரும் பகுதியினர் பல் ஈறு ஆரோக்கியத்தின் அவசியத்தை அறியாதவர்களாக இருக்கின்றனர் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் இப்பற்பசையின் தயாரிப்பு நிறுவனமான சவுதர்ன் லயன் நிர்வாக இயக்குனர் தோமோ தக்கா ஓஹா கலந்து கொண்டு இப்புதிய பற்பசையின் பயன்கள் குறித்து விளக்கமளித்தார். Systema